டெலிவரி டேட் கிட்ட வரும்போது எஸ்பெஷலி இந்த தேர்ட் ட்ரைமெஸ்டர் முக்கால்வாசி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நிறைய டவுட்ஸ், கன்சர்ன்ஸ் இதெல்லாமே இருக்கும். இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய டாப் 10 frequently asked questions பற்றி பார்ப்போம். Can I use a pregnancy support belt in the third trimester? Pregnancy support belt எல்லாருக்கும் தேவைன்னு சொல்ல மாட்டேன். பட் சில பேருக்கு எஸ்பெஷலி செகண்ட் ப்ரெக்னன்சினா அவங்களுக்கு ஏற்கனவே வயிறு டோன் இல்லாமல் இருந்தால் யூட்ரஸே முன்ன உங்களுக்கு தொங்கும். ஸோ பெண்டுலஸ் அப்டமன் சொல்லுவோம். ஸோ ஃபார் தட் ரீசன் யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர் யூசிங் அ pregnancy support belt. So pregnancy support belts are useful in certain circumstances, but as a rule எல்லா pregnant ladiesமே அதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Do belts help with the baby's head position or just back pain? ஸோ ஃபார் போத் அப்படின்னு தான் சொல்வேன். உங்களுக்கு அப்டாமினல் மசில்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, ப்ரெக்னென்ட் லேடியோட யூட்ரஸ் விரிவு கொடுக்கும் போது முன்னாடி விழுது, பெண்டுலஸ் அப்டமென்னு சொல்வோம். அந்த மாதிரி இருந்தால் பேபியோட ஹெட்டு சரியான ஆக்சிஸில் ஃபிக்ஸும் ஆகாது, அவங்களுக்கு பேக் பெயினும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க சப்போர்ட் பெல்ட் யூஸ் பண்ணாங்கன்னா ரெண்டுத்துக்குமே அது டெஃபினட்டாக உதவும். Is long distance travel is safe during the last month? லாஸ்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சியில் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க, அங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எந்த காரணத்துக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன் தவிர்க்க முடியாதுன்னா எஸ் போகலாம். பட் சம்டைம்ஸ் லாஸ்ட் கிட்ட வர டேட் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு பேக் பெயினாக இருக்கட்டும், அகெயின் சம்டைம்ஸ் அங்கே போய் சடனாக பனிக்கூடம் உடந்துச்சு உங்களுக்கு இல்லாட்டி லேபர் பெயின் எடுத்துச்சுன்னா அங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருந்தால் இட் ஷுட் பி ஓகே. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி சம்திங் யூ நீட் டு திங்க் அபவுட் அண்ட் decide for yourself depending on the absolute necessity of while you are traveling. What exercise are safe to do now? தேர்ட் ட்ரைமெஸ்டர் ஆகும்போது உங்களுக்கு எஸ்பெஷலி ஹிப் ஓப்பனிங் அண்ட் பெல்விக் ஜாயிண்ட் பெயின் நிறையா இருக்குங்கிறதுனால ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் கிவிங் ரிலீஃப் ஃபார் த சேம் இந்த மாதிரி செய்கிறது, ஸ்குவாட்ஸ், டக் வாக் இதெல்லாமே உங்களுக்கு விரிவு கொடுக்கறதுக்கு பெல்விக் கேர்டில் ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால தீஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் வுட் பி ஹெல்ப்ஃபுல். How can I prep my body for delivery in the final weeks? டெலிவரி டேட் கிட்ட வர எல்லா பெண்களுக்குமே நிறைய பயம்தான் இருக்கும். ஆர் வி கேப்பபிள் ஆஃப் கோயிங் த்ரூ லேபர், நம்ம பாடி கோஆப்ரேட் பண்ணுவோமா, நம்ம கோஆப்ரேட் பண்ணுவோமா, நல்லபடியாக டெலிவரி ஆகுமா, இந்த மாதிரி நிறைய ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியர் இருக்க தான் செய்யும். பட் ட்ரஸ்ட் யுவர் பாடி, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். It is only labor which decides whether you will be able to deliver vaginally or not. Keep an open mind. Be active, do your exercises, and always try and think positively for the best possible safe outcome for both you and the baby. What essential should go in my hospital bag? ஹாஸ்பிட்டல் பேக்கில் பேக் பண்ணதுங்கிறது நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க. ஃபார் மீ டு கிவ் இட் இஸ் அ செப்பரேட் வீடியோ பை இட் செல்ஃப். ஸோ தட்ஸ் வை வி ஹவ் மேட் அ லிஸ்ட் ஃபார் த மதர், ஃபார் த ஃபாதர், ஃபார் த நியூ பார்ன், ஜென்ரல் திங்ஸ். இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட் வி ஹவ் மேட். ஸோ இஃப் யூ கமெண்ட் பேக் we will be sure to send you that list. When should I stop working before my due date? So this is also a question I get asked pretty often from my own patients. So உங்களோட வேலை உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெனுவஸாக தெரியல and முக்கால்வாசி we all have limited maternity leave and want to make sure that we spend more time with the baby after the delivery is over. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு கடைசி வர கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னன்சி, யூ நீட் சம் ரெஸ்ட், யூ ஃபைண்ட் யுவர் ஜாப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்னா அட்லீஸ்ட் அட் டேர்ம் 37 weeks and beyond you can consider taking off. Is intercourse safe in the last month? Yes, in uncomplicated low-risk pregnancies, you can have sex. It is only personal preference of both the husband and wife, and there is no medical contraindication to the same. But in certain high-risk pregnancies, placenta low-lying-ஆ இருக்குது, வேறு ஏதோ காம்ப்ளிகேஷன் இருக்குது, உங்களுக்கு ஸ்டிச்சு போட்டிருக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் your gynecologist may ask you to avoid sex. How do I know if a labor is starting soon? ஸோ பெயின் எடுக்கிறதுங்கிறது ஃபால்ஸ் பெயின்ஸ் ஆல்வேஸ் இட் ஸ்டார்ட்ஸ் டுவர்ட்ஸ் த லாஸ்ட் ட்ரைமெஸ்டர். பட் அதெல்லாமே கொஞ்சம் நேரம் இருக்குது, சரியாக போயிடுதுன்னா இட் இஸ் அன்லைக்லி டு பி ட்ரூ லேபர் பெயின்ஸ். பெயின் எடுக்க ஆரம்பிக்குது, அந்த டைம் வயிறு ரொம்ப கல் மாதிரி ஆகி விடுது, ஒரு பெயினுக்கும் இன்னொரு பெயினுக்கும் இடைவெளி கம்மி ஆகுது, பெயினோட தன்மை ஒரு இன்டென்சிட்டி கூடுது, ஆர் தேர் இஸ் சம் வெஜைனல் ப்ளீடிங், ஆர் தெர் இஸ் தண்ணி மாதிரி குப்புன்னு சொல்லிட்டு ஒரு கஷ் ஆஃப் வாட்டர் லீக்கிங் பர் வெஜைனம். இந்த மாதிரிலாம் இருந்தால் அவசியம் யூ ஷுட் கோ அண்ட் மீட் த டாக்டர் வித்தவுட் ஃபர்தர் டிலே. Should I decide on pain relief options like an epidural before handed?
ஸோ ஐ வில் சே கீப் அன் ஓப்பன் மைண்ட். பெயின் ரிலீஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு, லைக் அன் எபிடியூரல் விச் கேன் ப்ரொவைட் சிக்னிஃபிகண்ட் பெயின் ரிலீஃப் இன் த ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லேபர். பட் இது நம்ம முன்கூட்டியே வி ஷுட் மேக் அப் அ மைண்டா, இட் இஸ் நாட் நெசசரி. Keep an open mind, see how you are feeling after labor starts, and if necessary you can ask for help at that time.